ஆர் இவர்கள்? யார் இவர்கள்? ஆர் இவர்கள்? யார் இவர்கள்? ஆரியர்கள். யார் இவர்கள்? யார் இவர்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்தார்கள். எதற்காக? மேய்ச்சல் நிலம் தேடி ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு வந்தார்கள். எதற்காக? அங்கேதான் புல்வெளிகள் இருந்தது, மேய்ச்சல் நிலமாக இருந்தது. சிந்து சமவெளிக்கு முன்புறம் வரை வந்தார்கள். அப்பொழுது ஒரு நாகரிகமே அழிந்துவிட்டது. அது தமிழர்களுடைய நாகரிகம். சரி, ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. அதை பாடுகிறேன், உங்களுக்கு அதன் அர்த்தம் புரியும். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் கண்ணா. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இது கிருஷ்ணனை பற்றிய பாடல்தான். அவர்கள் இடைக்குலத்தில் பிறந்ததாக, இடையர்கள் குலத்தில் பிறந்ததாக இந்த மகாபாரதத்தில் சொல்வார்கள். இடையர்கள் இன்று அவர்கள் தெய்வமாக மாற்றிவிட்டார்கள். மகாபாரதத்திலே கிருஷ்ணன் ஒரு கோகுலத்தில் பிறந்ததாக சொல்வார்கள். வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்ததாக சொல்வார்கள். எப்படியோ அந்த சிறையிலிருந்து தப்பி வந்தவர்கள். அந்த ஆறு தான் யமுனா நதி. வளர்ந்தார்கள். சிறு வயதிலேயே தன்னுடைய மாமனையே கொன்றார்கள். இதெல்லாம் கதைதான், நிஜமாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இதெல்லாம் கதைதான். ஆனால் இடையர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு தொழில், ஆடு மேடுகளை வைப்பது. சமீபத்தில் கூட நான் என்னுடைய மகளுடைய இடத்திற்கு சென்றேன். அங்கே அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தால் மாடுகளையும் மேய்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஆடு 10,000 ரூபாய் வரை செல்லும் என்று சொன்னார்கள். அது எங்கே என்றால் 5ஆம் கட்டளை என்ற இடம்தான், தென்காசி மாவட்டம். நடைபயிற்சிக்காக சென்ற பொழுது அதையெல்லாம் பார்த்தேன். வீடியோவெல்லாம் எடுத்து வைத்துள்ளேன். இது அதுக்கு பொருத்தமாக இருந்ததால் அதை நான் சொல்கிறேன். எங்கிருந்து வந்தான்? மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து. எதற்காக? மேய்ச்சல் நிலத்தை தேடி ஆடுகளையும் மாடுகளையும். இடையர்கள் இன்றளவும் தரகர்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் இன்று கூட படித்தேன். அது என்னவென்றால், ஒரு சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகளை விற்றார்கள் என்று. அந்த அளவிற்கு மதிப்பு வாய்ந்த இந்த ஆடுகளும் மாடுகளும் மாறிவிட்டன. இடையர்கள்தான் இவர்களெல்லாம், இடைத்தரகர்கள் தான். எங்கிருந்தோ வாங்கி வந்து அவர்கள் விற்பார்கள். பொள்ளாச்சி சந்தையா அல்ல வேறு ஏதோ ஒரு சந்தையில், இப்படித்தான் நான் படித்தேன். எனவே இன்று கிருஷ்ணனுக்கு கோயில், மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்வார்கள். பொய்யர்கள், பொய்யே அவர்களுடையது தான். இந்திய மத்திய ஒன்றிய அரசும் இதைத்தான் செய்கிறது. திரும்ப 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 பொய்யையே செய்கிறது. எனவே இதையெல்லாம் நாம் விட்டு விடுவோம். இதையெல்லாம் கதைதானே. கதைகளை நிஜமாக சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் புறந்தள்ளி விடுவோம். நாம் உண்மையை சொல்வோம், உலகுக்கு எடுத்துரைப்போம். அதனால்தான் தமிழ்நாட்டையே அவர்கள் வெறுக்கிறார்கள். உண்மையை சொன்னால் அவர்களுக்கு பிடிக்காது, நிதியை தரமாட்டார்கள்.
கல்வியிலும் மருத்துவத்திலும் இந்த படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதை பார்த்தவர்களுக்கு பொறாமை. நமக்கெல்லாம் கட்டுப்பாடு இருந்தது. ஒரு வீட்டுக்கு 2 குழந்தை, 1 குழந்தை என்ற அளவுக்கு அது நமக்கு சாதகமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு பாதகமாக இருந்தது. அதனால்தான் அரசியல் செய்கிறார்கள். இன்று பெரிய பெரிய போராட்டங்களை முதலமைச்சர் அவர் சொன்ன பிறகு எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கம், இந்த மாநிலங்கள்லாம் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். எனவே நான் அரசியலுக்கு போக விரும்பவில்லை. ஆடு மேய்க்க வந்தவர்கள்தான் இன்று தெய்வமாக மாற்றிவிட்டார்கள். அதெல்லாம் படம் வைத்துள்ளார்கள். புரியாதவர்கள், அறியாதவர்கள், மடையர்கள், அவ்வளவுதான்.